சேர்ந்து பாடுவோமா? என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அநேக அற்புதங்களை நம்மை காண செய்வார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடல் கூட கைகளை தட்டி பாடலாமா? சொல்லுங்க, இந்த மாதம் என்னை ஒரு அதிசயம் காண செய்வார். கைகளை தட்டி பாடலாமா? என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார். பாடுமா? வழி திறக்கும் அதிசயம், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் பல்லமா அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடும். என்னை அதிசயம் காண செய்கிற தேவன் காண செய்வார். சொல்லுங்க, நான் அற்புதம் நிச்சயமா என்னை அற்புதம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஓ, நிறைவாக்கும் அதிசயம் என் வாழ்க்கையின் குறைவுகளை இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. ஆமென். நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் ஆமென். ஆண்டவரே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். தைரியமா சொல்லுங்க, அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். ஓ, வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. நடக்குமா? காரிருளில் பேரொளி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஓ, அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி. எத்தனை பேருக்கு அந்த வழி நடத்த அதிசயம் நடக்கணும்? வழி நடத்தும் அதிசயம் நடந்திடும். இந்த மாதம் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன். ஓ, பேரொளி வீசிடும். வனாந்திரமே வழியாய். சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள், வனாந்திரமே வழியாய். வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாடு. வல்லவரின் கரமே நடத்திடும். என்னை அதிசயம் காண செய்கிற தெய்வம் செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வாக்களித்தார் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வாக்குகளை?
செய்வார் என்று வாக்களித்தார். ஓ, நிறைவேற்ற வந்து விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு வியாபாரி, ஒரு வயதான ஒரு தகப்பன், ஸ்தோத்திரம். அந்த மனிதன் ஒவ்வொரு பஸ்லையும் போயிட்டு 5 வாழைப்பழம் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாராம். 5 வாழைப்பழம் 10 ரூபா. எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் நம்ம எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. 5 வாழைப்பழம் 10 ரூபா அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தாராம். யாருமே வாங்கவே இல்லை. உடனே அவர் பஸ்ல அப்படியே வித்துக்கிட்டே யாருமே வாங்காததுனால இறங்கி போயிட்டார். இவர் போனோனையும் ஒரு வாலிபன் வேகமா வந்து 6 வாழைப்பழம் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வித்தானா. எத்தனை வாழைப்பழம்? உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த வாழைப்பழத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த வயதானவர் அடுத்த ஒரு பஸ்ஸுக்கு ஏறி அதே மாதிரி 5 வாழைப்பழம் 10 ரூபான்னு சொன்னார். அப்பயும் யாருமே வாங்கல. மறுபடியும் அந்த வாலிபன் அந்த பஸ்ல இருந்து இந்த சைடு வந்து 6 வாழைப்பழம் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வித்தானா. அப்பயும் நிறைய ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த பெரியவர்கிட்ட யாருமே வாங்கல, அந்த வாலிபன்ட்ட எல்லாரும் வாங்கினாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த ஒரு வியாபாரம் தெரிந்த ஒரு மனிதன் சொன்னானா, பெரியவரே, உங்களுக்கு வியாபாரமே பண்ண தெரியல. என்ன பண்ண தெரியல? வியாபாரமே பண்ண தெரியல. 5 வாழைப்பழம் 10 ரூபான்னு சொன்னோன்னு யாருமே வாங்கல. ஆனா 6 வாழைப்பழம் 10 ரூபான்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து வயசு தான் இருக்கே தவிர உங்களுக்கு அனுபவமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அந்த இளைஞன் துடிப்புள்ளவே ரொம்ப சுறுசுறுப்பா வியாபாரம் பண்றான்னு சொன்னீங்கல்ல, அது என் மகன் தான். அவன் விற்கிறது எல்லாமே என்னுடைய பழங்கள் தான். இன்னைக்கு ஜனங்க என்னன்னா, 1 ரூபா ஒரு பழம் ஒரு காரியம் எங்க இலவசமாய் அதிகமாய் கிடைக்கிறதோ அங்கதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வாங்குறாங்க தம்பி. அதனால என்னுடைய வயசுக்கும் என்னுடைய அனுபவம் சரிதான். 5 வாழைப்பழம் வாங்கணுன்னே நான் இறங்கி போனோனையும் பின்னாடி என் மகன் வரான் பார்த்தியா, அவன்கிட்ட எல்லாரும் வாங்குறது அவன் என் மகன், அவன் கொண்டு போற பொருள் விற்கிற பொருள் எல்லாருமே என்னுடையது. அப்ப இந்த வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு யுக்தி நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதை யாரு கொடுப்பாவனா, அனுபவங்கள் கொடுக்காது, ஏமாற்றங்களும் தோல்விகளும் நமக்கு கொடுக்காது. கர்த்தருடைய ஞானம் தான். நேர தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே, இந்த வியாபாரத்தை என் கையில கொடுத்துருக்கிறீங்க, எப்படி செய்யணும், எது மாதிரி செய்யணும், ஜனங்களை கஸ்டமரை ஈர்க்க அதுக்காக போலியாலாம் தயாரிக்க கூடாது, போலியாலாம் விற்க கூடாது. அல்லேலூயா. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. எந்திரிச்சு நிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்ன உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வியாபாரத்தை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலையும் வேதத்துல வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்க வியாபாரத்துல ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சத்துல உண்மை. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, முதலாவதாக என்னுடைய பிசினஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நான் ஓடுவதற்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, என்ன உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வியாபாரத்தை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அந்த உண்மையுள்ள மனிதன் என்பதற்கு ஒரு அடையாளமா கர்த்தர் உங்களை என்னையும் சொல்ல வேண்டும். தேவ ஜனமே சொல்லுங்க, கொஞ்சம் லாபம் வந்தாலும் பரவாயில்ல, அதுல எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுங்க. வாய் திறந்து ஜோமன் ஆரம்பிக்க பார்ப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க. அதிகமா லாபத்தை வித்து சீக்கிரமாலுமே ஸ்தோத்திரம் நம்ம வியாபாரம் ஒன்றுமில்லாம போவதை பார்க்கிறோம். உத்தமமாய் கொஞ்சமாய் வருகிற லாபம் நல்லது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு எனக்கு உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மன நிறைவை எனக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இதை காட்டிலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி நான் ஓடாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் மனரமியமா இருந்து பொறுமையோடு காத்திருந்து தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த வியாபாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள என்னை கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே. இதற்காக வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடைசியா ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிடலாம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ கேரித் ஆற்றண்டையில போய் நீ என்ன பண்ணிக்கோ, உன்னை ஒளித்துக்கொள். அந்த ஆற்று நீரும் வத்தி போனது. வத்தி போனதுக்கு அப்புறம் சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு கர்த்தரை அனுப்புகிறார். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை போக சொல்லுகிறாரோ,
எந்த இடத்துல கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை தொடங்க சொல்லுகிறாரோ அங்க பொறுமையா காத்துருங்க. அடுத்து 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 இடத்த மாத்திட்டு ஓடவே கூடாது. அங்க இருன்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடணும்? ஏன்னா எந்த இடத்துலையும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய அன்பின் பரமபிதா. அல்லேலூயா. இடத்த மாத்துறதுனால எல்லாம் வியாபாரம் சக்சஸ் ஆகாதுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற இடத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நம்முடைய கரத்தை மாற்ற போறதுக்காய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், ஆமாண்டவரே அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நல்ல தகப்பனே, உங்களுடைய நல்ல ஜெப நேரங்களுக்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னத்தில் இந்த இரவு எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்காருங்கள். You may be seated. முப்பது வருடமாக இருக்கிறபடினாலே வேதத்தில் வியாபாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லப்படும். ஆனால் அனுபவமாக பல தொழில்களை செய்து இன்றைக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனா கர்த்தர் இந்த பட்டணத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா என்கிற ஸ்தோத்திரம் அந்த ஒரு பெரிய குழுவுக்கு ஒரு தலைவராக அவரை வைத்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் பிரதர் சரவணன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு அவர் உள்ளத்தில் வச்சதை பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், என்ன விதமான பிஸ்னஸை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆலோசனைகளை நம்மோடு கூட பேசுவாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் இந்த திருச்சபையாருக்கும் உங்களுடைய போதகருக்கும் வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் என்னுடைய சாட்சியை கேட்கும்போது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு சாட்சிக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமர் 4:17. நாம் இதில் எடுத்துக்கொள்கிற ஒரே ஒரு வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். என்னை இல்லாதவன் தான், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இருக்கிறவனாய் உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழிலின் நிமித்தமாக தொழிலின் ஊடே கடந்து சென்ற பாதையை உங்களோடு விவரிக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி சொல்கிறேன். நான் பிறப்பிலேயே ஒரு தொழிலதிபருடைய குடும்பத்தில் பிறந்தனா இல்லை எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. 1979 புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இங்கே வரும்பொழுது எங்கள் அப்பாவும் நான் 4 குழந்தைங்களோடு இங்கே வர்றோம். நான் எங்கள் வீட்டில் 3ஆவது, எனக்கு 2 அக்கா மூத்தவங்க, எனக்கு கீழே தம்பி ஒரு ஆள். அப்போ இங்கே பிழைப்பு தேடி இந்த ஈரோடு பட்டணத்துக்கு வரும்பொழுது எங்கள் அப்பாவுடைய இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா வாரம் 175 ரூபாய். ஈஸ்வரன் கோயிலில் ஒரு ஜவுளி கடையில் அவருக்கு வேலை. அப்போ ஒரு மாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா சம்பளம். நாங்கள் ஈரோடு வந்த புதுசில் ஒரு 2 ரூமில் தான் என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வாடகைக்கு வீடு எடுத்து எங்களை அங்கே வளர்க்குறாங்க. 4 குழந்தைகளை அந்த வாடகையில் கொடுத்து குறைவான சம்பளத்தை வளர்க்கணுன்னா எவ்வளோ வறுமை இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கினாங்கன்னா அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி தான் என்ன பண்ணி ஆகணும், 4 குழந்தைங்களுக்கும் கொடுத்தாகணும். அப்போ தான் என்ன பண்ண முடியுங்க, அவங்க குடும்பத்தை நடத்த முடியும், வாடகை கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு செய்யணும். இப்போ ஒரு வறுமையில் நாங்கள் வளர்ந்து வரும் பொழுது, என்னுடைய 11வது படிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. கர்த்தரிடத்திலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை என்ன பண்ணுறாருங்க, மீட்டெடுத்தார். எங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் முதல்ல ரசிக்கப்படுறேன், எனக்கு அப்புறம் என்னுடைய தம்பி ரசிக்கப்படுறான். ஆனால் என்னுடைய அக்காவோ என்னுடைய அப்பா அம்மாவோ அவங்க என்ன பண்ணலைங்க, கடைசி வரைக்கும் அவங்க கடவுளை அவங்க வந்து விசுவாசிக்க முன் வரல. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஆனாலும் சமுதாயமும் எங்களுடைய சொந்தமும் அதை ஏற்றுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விலகியே இருந்துட்டாங்க. இப்போ என்னுடைய கல்லூரி படிப்பு, நான் படித்தது இந்த ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் தான். என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேங்க, வேலைக்கு போகிறேன். 1999 நான் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்காக போகிறேன். நான் படித்தது பிஎஸ்சி மேக்ஸு. நான் போகிற வேலை ஒரு மார்க்கெட்டிங் வேலை. அது போயிட்டு நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சு 2005 நான் என்ன பண்ணுறேங்க, வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்குறேன். அதே இதுலேயே அந்த ஐஸ்கிரீம் கம்பெனிலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஜென்சி மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல தொழிலுக்குள்ளே வரேன் வேலையை விட்டுட்டு. நான் 2005 தொழிலுக்குள்ளே வரும்பொழுது எனக்கு திருமணம் ஆகி இருந்துச்சு. எனக்கு 2வது பையன் பிறந்திருந்தான். அந்த சூழ்நிலை தான் நான் என்ன பண்ணுறேங்க, என்னுடைய வேலையை விட்டு வரேன். அப்போ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவின் மத்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆதரவு கரம் இருந்துச்சானா இல்லை. என்ன காரணம்னா, நான் திருமணம் செய்த பெண் வந்து எங்களுடைய சொந்தத்தின்படி அல்ல, அது வந்து ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அந்த பெண்ணுடைய வீட்லேயும் அவங்க பெற்றோர்கள் யாரும் என்ன பண்ணலைங்க, கடவுளை ஏற்றுக்காதவங்க. ஆனால் நாங்கள் இருவரும் விரும்பி திருமணம் செய்துட்டனால அவங்க வீட்லேயும் எதிர்ப்பு, எங்கள் வீட்லேயும் எதிர்ப்பு, குடும்பத்திலேயும் எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லை. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் தொடங்கும் பொழுது ரொம்ப ஒரு கேட்டால் ரொம்ப ஒரு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே எங்களுக்கு இருக்கிறது ஒரு பாய், ஒரு தலானை, இது மட்டும்தான். பொருட்கள்லாம் நாங்கள் சேகரித்து வைக்கணுங்கிறப்ப நாங்கள் இந்த கடைகளில் வந்து இந்த மாரிங்களுக்கு கடைகள் போட்டுவோம். அங்கே வந்து என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்கிட்டு போகிறோம். எங்களுக்கு வந்து எந்த பெற்றோருமே எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு முன் வரல. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் 2 பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, 2 பேருமே கிறிஸ்துவ கும்பிட்றீங்க, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 பெண்களுக்கு திருமணம் செய்ததுனால குடும்பத்தில் கடன் தொல்லை, அப்பாவுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, அந்த கடன் சுமையும் எனக்கு இருந்துச்சு. நான் திருமணம் ஆகும்பொழுது எனக்கு கடன் வந்து 2,5 லட்ச ரூபா. அப்போ நான் எப்படி வந்து அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியோடு நான் சந்தோஷமாக வாழ முடியும், இல்லை செலவுகளை செய்ய முடியுங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 2003 2004 நான் திருமணம், 2002 எனக்கு 3 திருமணம், 2004 முதல் பையன் பிறக்கிறான், 2005 2வது பையன் பிறக்கிறான். நான் வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கலான்ட்டு வரேன். தொழில் தொடங்கலான்ட்டு வரும்பொழுது நிறைய யோசனை. தொழிலில் ஜெயிச்சிருவோமா, தொழில் நம்மளால் பண்ண முடியுமா, தொழிலெலாம் நமக்கு ஒத்து வருமா, கம்பெனி எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணலாம், மாதம் ஆனால் சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு இருந்துக்கலாம், இது எதுக்கடா தேவையில்லாமல். அப்போ சொந்தக்காரங்க எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் பிறந்த நேரம் தான் அப்பா வேலையும் போச்சு, இப்போ வேலையை விட்டுட்டு வந்து எப்படி தொழில் பண்ணுறது, தொழில் பண்ணுறதுக்குன்னா முதலீடு வேணும், மூலதனம் வேணுன்ட்டு. அப்போ நான் வேலையை விடும்பொழுது எனக்கு பிஎஃப் பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55,000 ரூபா எனக்கு வேலையிலேருந்து கிடைக்குது. அந்த 55,000 ரூபா முதலீடுலாம் நான் என்ன பண்ணுறேங்க, முதல்ல ஒரு தொழில் தொடங்குறேன். அந்த தொழில் தொடங்கும் போது நானே என்ன பண்ணுறேங்க, அந்த ஏஜென்சியில் வந்து டெலிவரிக்கு நானே போவேன், ஆர்டருக்கு போகிறது, கேன்வாஸ் போகிறது, இந்த மாதிரி வாழ்க்கை ஓடி 2012 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதாவது ஆண்டவர் வந்து எப்படி கொடுக்குறாருன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேங்க, ஒரு நகை வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ஒரு இடம் வாங்குகிறோம், கார் வாங்குகிறேன், வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின்லேருந்து பொருட்கள்லேருந்து எல்லாமே வாங்குகிறோம். ஒரு 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 லக்ஸூரியஸாக ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, வழிநடத்திட்டு போகிறாரு. பார்க்குற சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே சரவணன் தொழில் தொடங்கி நல்லா சம்பாரிச்சாப்புல, நல்லா வர்றாப்புல, அவங்க வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. 2012 நான் என்ன பண்ணுறேங்க, ஒரு இடம் வாங்குகிறோம். இடம் வாங்கிட்டு உங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நான் என்ன பண்ணிடுறேன், இந்த தொழில் இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டி முடிக்க போகிற ஸ்டேஜில் என்னுடைய 2வது மகன் என்ன பண்ணுறான்னா, அந்த பில்டிங்கில் போயிட்டு நான் வீட்டில் இருக்கும்போதே அக்கா பொண்ணுகளை கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிக்கிறேன்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். போன இடத்துல அவன் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்து தலையில் அவனுக்கு அடிபட்டுருது. ஹெட் இன்ஜுரி ஆனோன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், அவனை தூக்கிட்டு இங்கே ஈரோடு கேஎம்சிஹெச் வரோம், கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் போகிறோம். 7 நாள் அவனை ஐசியூவில் வச்சுருந்தா அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறோம். பல லட்சங்கள் செலவாகுது. ஆனால் இறுதியில் பையனை என்ன பண்ண முடியலைங்க, எங்களால் காப்பாற்ற முடியல. அப்போ அந்த ஒரு சம்பவம் வந்து என்ன பண்ணுச்சுங்க, முற்றிலுமாய் நிலைகுலைய செய்தது. நான் வந்துட்டு என்ன பண்ணேங்க, ஒரு 6 மாதமாக நான் வீட்டை விட்டு வெளியவே போகிறதில்ல, வீட்லேயே இருக்கிறது. நான் ஒரு பெட்ரூமில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, சரியாக தொழிலை கவனிக்கிறது இல்லை. என்னோடய மனைவி ஒரு பக்கம். எங்களுக்கு அந்த சமயத்தில் பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி 3வது ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்துருந்தார். கடவுள் பாருங்கள் எவ்வளோ நல்லவர்னு.
2வது குழந்தை எடுக்க போகிறேங்கிறக்க என்ன, நான் 3வது குழந்தை வேண்டவே வேண்டாம், நானும் என் ஒய்ஃபும். அந்த கரு எப்படியாவது கலைஞ்சிடணுங்கிறக்காக வண்டியை வேகமாக ஓட்டுறது, ஆற்றுல போய் குளிக்கிறது என்னமான ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணலைங்க, அந்த கருவை கலைக்கவே விடலை. நாங்களாக கலைக்கக்கூடாது, ஆனால் அதுவாக என்ன ஆயிடணும், கலைஞ்சு போயிடணும் எங்களுடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலைங்க, அதுக்கு அனுமதிக்கலை. அப்போ ஆண்டவர் 2வது குழந்தை எடுக்க போகிறேங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, 3வது ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எடுத்தாருங்கிறது பின்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு பெண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் தொழில் என்ன ஆச்சுங்க, நலிவடைய ஆரம்பிச்சது. 2012க்கு அப்புறம் பையனுடைய இறப்பு, தொழிலில் இருந்த பணம் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு வீடு கட்டிட்டேன். வீடு கட்டினதுனால தொழிலுக்கு பணம் பத்தல, கடன் நிறைய ஆயிடுச்சு, தொழிலை கவனிக்கலை. வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓனர் வரல, ஓனருக்கு தெரியலின்னு சொல்லிட்டு நிறைய கையாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதலீடு எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, கடன் நிறைய அதிகமாகிட்டே வருது. இப்போ 2015 நான் என்ன பண்ணுறேங்க, எல்லாம் நான் தெளிவடைஞ்சு வெளியே வந்து வீட்டு வேலையெல்லாம் முடித்து எல்லாம் வரும்பொழுது தொழில் நடத்துறதுக்கு பணம் இல்லை, சுத்தமாக கடன் தான் இருக்குது. அப்போ என்னுடைய நண்பர்கள் மூலமாக சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இப்போ 2015 நான் ஆரம்பிக்கும் பொழுது 2005லேருந்து 2015 வரைக்கும் 10 வருஷம் நான் என்ன பண்ணுறேங்க, ஒரு ஆர்சியில் தொழில் பண்ணி பேங்க்கில் வரவு செலவு பண்ணி ஒரு பல லட்சங்கள் டர்ன் ஓவர் பண்ணி வச்சுருக்கிறேன். 2015 நான் என்ன பண்ணுறேங்க, அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, புது கம்பெனி ஆரம்பிக்கலாம், புது கம்பெனி மூலமாக நம்ம தொழிலை வளர்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ 2015 புது கம்பெனிக்காக பழைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கம்பெனி ஆரம்பிக்கிறோம். 2 வருஷம் நடக்குது. 2017 வரைக்கும் புது கம்பெனி என்ன இல்லைங்க, ஒத்து வரல, பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒத்து வரல, தொழிலில் வளர்ச்சி இல்லை. அதனால் தொழிலை இழுத்து மூடிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ 2017 தொழிலை மூடலான்னு சொல்லி வரும்பொழுது அவங்க எல்லோரும் வேறு வேறு தொழில் இருந்ததுனால போயிட்டாங்க. எனக்கு இருந்தது ஒரே ஒரு தொழில் தான். இந்த தொழில் நான் விட முடியாது. நான் மீண்டும் என்ன பண்ணுறேங்க, தொழில் நடத்துறதுக்கு பணம் வேணும், என்னுடைய பார்ட்னர்ஸுக்கு நான் செட்டில் பண்ணுறதுக்கு பணம் வேணும். இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறேங்க, வங்கி போய் அணுகிறேன். இப்போ வங்கியில் மேலாளர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய வரவு செலவு அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்க வரவு செலவு வந்து நீங்களும் உங்கள் பார்ட்னர்ஸு சேர்ந்து பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து உங்கள் பார்ட்னர் சம்மதம் தெரிவித்தா தான் நாங்கள் கடன் கொடுக்க முடியுங்கிறாரு வங்கியில். என்னுடைய பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வங்கியில் கடன் வாங்குறதுக்கு ஒத்துக்க மாட்டோம், தொழில் வேண்டாம், தொழிலை நீங்கள் மூடிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் பழைய கம்பெனி நான் நடத்தியிருக்கிறேங்க 10 வருஷமாக, அதில் இவ்வளோ வரவு செலவு பண்ணியிருக்கிறேன், அதை வச்சு எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டால் வங்கியில் என்ன சொல்கிறாங்க, அது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அது இனிமேல் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தணும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்கேஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு 3 வருஷம் தொழில் பண்ணுங்கள். தொழில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணிங்கன்னா நாங்கள் வங்கியிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நான் ஒரு வீடு ஒன்று கட்டியது, ஹவுசிங் லோன் போயிட்டு இருந்துச்சு. அந்த பத்திரத்தையே மீண்டும் அடமான கடனாக வச்சு வங்கியில் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் மீண்டும் தொழில் நான் என்ன பண்ணுறேங்க 2018 மூலதனமாகி வச்சு தொழில் தொடங்குறேன். இதுக்கு இடையில பார்ட்னருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். வீட்டில் இருந்தது எல்லாமே ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களாம் வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், தொழில் நடத்துறதுக்கு பணம் இல்லை. எங்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா விற்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கிட்ட இருந்த காரெல்லாம் விற்றுட்டேன். ஒரே ஒரு கார் மட்டும் கடைசியாக இருந்துச்சு. அந்த காரையும் கொடுத்துர்லான்னு சொல்லி நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை உட்காந்து பேசும் பொழுது நான் சொல்கிறேன் என் பொண்ணுகிட்ட, ஏப்பா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கடன் நெருக்கடியாக இருக்குது, இந்த காரையும் நம்ம விற்றுட்டு இந்த பணத்தை பயன்படுத்திக்கலான்னு. அப்போ என் பிள்ளை அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுறான், அப்பா ஒரு காராவது நமக்கு இருக்கட்டும், எங்கேயாவது போகிறோன்னா வர்றோன்னா நமக்கு வேணும்லன்ட்டு. அந்த ஒரு கார் நாங்கள் அப்புறம் விற்கல, ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆனால் அவ்வளோ ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த வறுமையான சூழ்நிலையில் பிள்ளைங்களை வந்து வளர்த்து தொழிலில் இவ்வளோ இழப்புகள் ஆனதுக்கப்புறம் மீண்டும் 2019 தனியாய் ஒரு தொழில் மீண்டும் தொடங்கி மறுபடியும் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் உழைப்பை போட்டு மறுபடியும் அதெல்லாம் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு 1.5 கோடி டர்ன் ஓவர் கொண்டு வரும். முதல் வருஷம் 1.25 லட்சம் டர்ன் ஓவர் கொண்டு வரும். 2019 கரெக்டாக பிப்ரவரி மாதம் என்னாச்சுங்க, ஒரு வருஷம் வியாபாரம் பார்த்துருப்பேன். பிப்ரவரியில் கொரோனா. எங்கள் தொழில் ஐஸ்கிரீம் தொழில் எப்போ விற்கும், மார்ச் ஏப்ரலில் தான் விற்கும். கரெக்டாக முதல் கொரோனா எப்போ வந்துச்சு, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி நோ போட்டாங்க. முதல் வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு தொழில் தொடங்கி ஏதோ கொஞ்சம் சம்பாரித்து மேலே வரலான்னு நினச்சேன். முதல் வருஷம் கொரோனா. சரி பரவாயில்ல, ஆண்டவர் நல்லது. அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், சம்பாரித்து மேலே வந்துடலான்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, கொரோனா. 2 வருஷமும் கொரோனாவுக்கு எப்போ தான் லாக்டவுன் போட்டாங்க, கரெக்டாக இந்த மார்ச் ஏப்ரல் தான். மார்ச் ஏப்ரல் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, லாக்டவுனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐஸ்கிரீம் எப்போ விற்கும், மார்ச் ஏப்ரல் மேலே தான் விற்கும். அப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து லாக்டவுனில். அப்போ 2 வருஷமும் வியாபாரம் போயிடுச்சு. அப்புறமா நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, நான் வந்து ஒரு இதில் எந்திரிச்சு மீண்டும் வந்து மறுபடியும் இதில் வந்து இந்த தொழிலில் என்னால் வந்து ஜெயிக்க முடியலையேன்ட்டு என்னுடைய தொடர் சரிவுகளை எல்லாம் பார்க்குறாங்க என்னுடைய குடும்பத்தார்.
என்னுடைய அக்காமார்களும் என்னுடைய அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய ஜாதகத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. நான் வந்து 11வது படிக்கும்போது உள்ளே வந்தனால என்னை பிறந்தப்போ எழுதின ஜாதகம் எனக்கு தெரியல. அவங்க எடுத்து வச்சுருந்து அந்த ஜாதகத்தை கொண்டு போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க ஜோசியிட்ட. ஏங்க என்னுடைய தம்பிக்கு வந்து இவ்வளவு தொடர் சரிவு தான். 2012 பையனுடைய இறப்பு, தொழிலில் வந்து இழப்பு, பார்ட்னர்ஷிப்பு விலகி போயிடுறாங்க, தொழில் பண்ணுறதுல இருந்த பொருள் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, பயங்கரமான ஒரு ரொம்ப கடன் தொழிலில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் கேட்டப்போ அந்த ஜோசிகர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க ஒரு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, என் தம்பி பண்ண மாட்டாங்க பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வேணால் அவனுக்காக பண்ணிடுறோம். ஏங்க உங்கள் தம்பி பண்ண மாட்டாப்புல? இல்லைங்க எங்கள் தம்பி வந்து இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றாங்க, அதனால் அவன் பரிகாரம்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? அப்போ நான் யோசிச்சேங்க, எப்படி இந்த ஜாதகக்கார் உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு. இவங்க இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றனால தான் என்ன பண்ணுறாரு, உயிரோடு இருக்கிறாரு. இப்படியே இவரை விட்டுருங்க, இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அவங்க சரியாயிருவாங்க கொஞ்ச நாளில். அந்த ஜோசிக்காரன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்ககிட்ட சாட்சி சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கிறான். இது எங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது, இவங்க இந்த மாதிரி போய் கேட்டதும் சொன்னது எல்லாமே. அப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாக விட்டுட்டாங்க. 2 வருஷம் கொரோனா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மீண்டும் தொழிலில் ஒரு மாற்றம் கிடச்சிது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொரோனா காலத்துலேயும் என்னோடய ஹவுசிங் லோனில் நான் என்ன பண்ணலைங்க, பெண்டிங்கே இல்லை. எல்லா மாதமும் கரெக்டாக கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த லாக்டவுன் பீரியட்லேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப்பில் இந்த ரிலையன்ஸு, டிமார்ட், இது மாதிரி முக்கியமான கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் பொருள் கொடுப்போம். அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணி கடைகளுக்கு பொருள் கொண்டு போய் கொடுக்கறது, அதில் வர்ற வருமானத்தை வச்சு குறைவான செலவில் டியூவெல்லாம் கட்டி நிறைவாய் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, உதவி செய்தார். எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நடத்த முடியாமல் கொரோனா காலத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலைங்க, க்ளோஸ் பண்ணுறதுக்கு விடல. அந்த கொரோனா காலத்துலேயும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, போசிச்சார். எல்லா கடனையும் கட்டுறதுக்கு உதவி செஞ்சார், தொழிலை நிலைத்து நிற்க உதவி பண்ணார். எல்லாம் முடிஞ்சு மீண்டும் கொரோனாலாம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் வந்து அமுல் ஐஸ்கிரீங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏஜென்சி. அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு கம்பெனி எடுக்கலான்ட்டு போனப்போ சொன்னாங்க கம்பெனிக்காரங்க, குவாலிட்டி வால்ஸும் அமுலும் 2மே பெரிய பெரிய கம்பெனிங்க, ஒரே ஆளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஒன்று அதை விட்டுருங்க, இல்லாட்டி இதை மட்டும் எடுத்து பண்ணுங்க நாங்கள். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் மறுபடியும் போய் போதுமே அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் ஒரு ஐடியா கொடுத்து ஒரு அரிசி என் பேர்லேயும் ஒரு அரிசி என்னுடைய மனைவி பேர்லேயும் எடுத்து 2ஐயும் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, உதவி செஞ்சார். இப்போ எது முடியாதுங்கிறாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, முடிய பண்ணுகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. அதில் நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி தொழிலில் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உதவியாக செய்தார். அதுக்கு ஒரு இடம் கிடைத்தது, ஒரு குடோன் போட்டோம். 2.25 கோடி வந்து நான் 2020 டர்ன் ஓவர் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். வேதத்தை ஒரு வசனம் வாசிப்போம், ஈசாக்கு விதைத்தான ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்களாம்மா, 100 மடங்கு. நானும் என்னுடைய மனைவியும் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, 100 மடங்கு ஆசீர்வாதங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 2.25 கோடி பண்ண டர்ன் ஓவரை அடுத்த வருஷம் நாங்கள் 5.5 கோடியாக பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நான் யோசித்தோம், ஆண்டவர்னால முடியாது ஒன்றுமே இல்லைன்னு. இந்த BMFI மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2019 என்னுடைய தொழிலில் இழப்புகள் நிறைய இருக்கும்பொழுது நான் போயிட்டு இது மாதிரி ஒரு ரோவில் ஒரு மூலையில் போய் ஒரு சேரில் சோகமாக உட்காந்துருப்பேன், கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு. நமக்கு என்னைக்கிடா விடிவு வரப்போகுது, நமக்கு என்னைக்கிடா இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுதலையாக போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற சாட்சியும் ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற செய்தியும் கேட்கும் பொழுது. ஆனால் பிற்காலத்தில் நானே அதுக்கு பிரசிடெண்ட்டாக வருவேன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அதையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. என்னையே மீண்டும் 2020 ஒரு வாய்ப்பு கிடைச்சது. டாக்டர் ஜான் பாஸ்கர் அது வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 18 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பதவியை எனக்கு கொடுத்தாங்க ஈரோடு மாவட்டத்துக்கு. அதுலேயும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஊழியத்தின் பாதையில் இறங்கி செயல்பட கிருபை செய்தார். அந்த மாதிரி ஊழியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தொழிலில் நல்ல வளர்ச்சி, என்னுடைய பையனுடைய படிப்பின் காரியங்களையும் அதே தான் நாங்கள் பார்த்தோம். கொரோனா முடிஞ்சு அவனுடைய படிப்புக்கு வந்து 5 லட்ச ரூபா பணம் கட்டினா கார்மியாவில் சீட்டு கிடைக்கும், இல்லை பண்ணாரியம்மனில் கிடைக்கும்னா எங்கள் இடத்துல பணம் இல்லை. அவனை செங்குந்தூர் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணுறோங்க, ஒரு ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் படிக்க வைக்கணும், 1 வருஷம் படிக்கணும். நாங்களே எதிர்பார்க்கல, ஒரு கன்சல்டிங் மூலமாக அவனுக்கு என்ன பண்ணுங்க, ஜெர்மனியில் ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவனுக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு அவன் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி ஜெர்மனியில் அவன் BE படிச்சுட்டு இருக்கிறான் ஃபஸ்ட் இயர். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா என்னால் நினச்சி பார்க்க முடியல. ஆனால் இது எல்லாமே வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி, தோல்விகள் எப்படி, ஆனாலும் ஆண்டவர் மீண்டும் எழுந்திருக்க கிருபை செய்திருக்கிறார். பையன் மீண்டும் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் வளர்ச்சி. கடந்த ஆண்டு எங்களுடைய டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 7 கோடி ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
இப்போ இது வந்து பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்குது, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல என்பது தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த 2005 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல வளர்ச்சி. 2012 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான வீழ்ச்சி. 19 மறுபடியும் ஆண்டவர் தூக்கிட்டு வராரு. என்னுடைய வாழ்க்கையில் பல பள்ளங்களையும் நான் சந்திச்சாச்சு, பல மேடுகளையும் ஆண்டவர் சந்திக்க உதவி செய்தார். இந்த பள்ளங்களையும் மேடுகளையும் சந்தித்ததில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, எப்பொழுதும் நான் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி மட்டும்தான் நான் ஆண்டவருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். 2வது, நான் எதை செய்தாலும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். 3வதாக நான் கற்றுக்கிட்டது, திருச்சபையினுடைய எல்லா கூடுகளுக்கும் நான் தவறாமல் கலந்துக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நிறைய பேர் வந்து நிறைய கூட்டங்களை திருச்சபையில் தவற விட்டுறோம், தொழிலை காரணமாய் வைத்து. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தொழிலுக்கு வந்து முதலிடம் கொடுத்து கூட்டத்துக்கு போகாமல் இருக்கும்போது என்னுடைய மனசில் நிறைவு இருக்காது. நான் காலை இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் சர்ச்சில் சொல்கிறாங்களா, என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ஆண்டவரே நான் ப்ரேயரில் போய் உட்கார போகிறேன், ஃபோனை ஆஃப் பண்ண போகிறேன், எது வந்தாலும் நீரே பார்த்துக்கணும், நான் ரொம்ப நீர் தான் இருக்கிறேன்னு தைரியத்தில் நான் போய் உட்கார்றேன். அப்படி போய் உட்கார்ந்தேன்னா நான் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், அதோட சிறப்பாக யார் செஞ்சுருப்பாருங்க, கடவுள் செஞ்சுருப்பார். நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு தெரியும். ஆனால் அது நான் கடவுளுடைய கூடைக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்காம நான் உட்காந்து தொழிலை பார்க்கும் பொழுது எனக்கு அங்கே என்ன மிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரக்தியும் ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையும் ஒரு போராட்டமும் மன சஞ்சலமும் தான் மிஞ்சுது. இதனுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நாள் அனுபவிச்சது உண்டு. அப்போ இதை நான் என்ன பண்ணுங்க, என்னுடைய திருச்சபை செவ்வாய்க்கிழமை கூடுகையாக இருக்கட்டும், வியாழக்கிழமை கூடுகையாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், தொழில் காலையிலேருந்து ஈவினிங் வரை தொழில், சாயங்காலம் பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி நமக்கு சர்ச்சில் மீட்டிங் இருக்குது போகணும், கூடுகை இருக்குது போகணும். அதை நான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து செய்தது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வளர்ச்சிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். 2வதாக நான் நினைக்கிறது, எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது. 3வதாக நான் உண்மையாக இருக்கணும் தொழிலில். நான் நிறைய இடங்களில் என்ன பண்ணியிருக்கேன்னா, தொழிலில் வந்து உண்மையாக இருந்ததில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் பார்த்துருக்குறேன். நான் உண்மை இல்லாததுனால அந்த வியாபாரனை கைவிட்டு போனதையும் நான் பார்த்துருக்குறேன், உணர்ந்துருக்கிறேன். ஒரு சில இடங்களில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு கஸ்டமர் எனக்கு பணம் கொடுக்கும்போது ஒரு 500 ரூபா எச்சா கொடுத்துட்டாங்கன்னா என் மனசு என்ன சொல்லுங்கள், சரி அவர் 500 ரூபா எச்சா கொடுத்துட்டாரு, கவனிக்கல, அதை நம்ம வச்சுக்குவோம், ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் வச்சுக்குவோம். அந்த மாதிரி நான் நினச்ச நாட்களில் மீண்டும் அந்த வியாபாரம் என் இடத்துல வராமல் அந்த கஸ்டமர் என்ன பண்ணி என்னை விட்டு போயிருக்கிறாரு. நான் திருப்பி கொடுத்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட வியாபாரத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்க, உண்மையாக இருக்கணும். அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 2வது, நம்ம எல்லோரும் தொழில் வந்து தனியாக செய்கிறோன்னு நினைக்கிறோம். நம்ம தொழிலுக்கு யாரை பார்ட்னராக வச்சுக்கணுங்க, ஆண்டவரை பார்ட்னராக வச்சுக்கணும். நம்ம ஆண்டவரை பார்ட்னராக வச்சுட்டு தொழில் பண்ணோம்னா நம்ம தொழில் கண்டிப்பாக ஜெயிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நான் எப்படிங்க பார்ட்னராக வச்சுக்கிறது, ஆண்டவருக்கு வந்து 51%, எனக்கு 49% தான். எந்த முடிவு எடுத்தாலும் நான் யார்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் முடிவு. ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு சேர்த்தணுமா, சரிங்க நாளைக்கு நான் சொல்கிறேன். வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த சகோதரனை வேலைக்கு சேர்த்தலான் இருக்கிறேன், சேர்த்தலாமா வேண்டாமா. ஒரு புதிய பொருள் எடுக்கலான் இருக்கிற ஏஜென்சி, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு கேட்குறோம், ஆண்டவரே இந்த நிறுவனத்தை நான் எடுத்தால் எனக்கு லாபகரமாக இருக்குமா, நான் எடுக்கலாமா வேண்டாமா. ஆண்டவர் இந்த இடத்த நான் வேறு இடத்துக்கு மாற்றலான் இருக்கிறேன், மாற்றலாமா வேண்டாமா. இந்த வாடிக்கையாளருக்குனாலுமா எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, இந்த வாடிக்கையாளரை நான் நிறுத்தலாமா வேண்டாமா. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணலாங்க, தொழில் செய்கிற நம்ம ஒவ்வொன்றையும் கடவுள்கிட்ட பார்ட்னர்கிட்ட எல்லாத்தையும் எப்படி கேட்டு செய்கிறோமோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பார்ட்னராக வச்சு நம்ம தொழில் பண்ணோம்னா தொழில் 100% தோக்காது. நான் ஆண்டவர் பார்ட்னர் இல்லை, நான் தான் செய்கிறேன், நான் தான் பார்க்குறேன், நான் தான் பிடிக்கிறேன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக எங்கள் சறுக்கல் இருக்கும், வீழ்ச்சி இருக்கும், மன வருத்தம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். அப்போ கடவுளை நான் என்னுடைய பார்ட்னராக வச்சு என்னுடைய தொழிலில் எந்த முடிவெடுத்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் ஆண்டவரை கேட்டு செயல்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தொழிலில் வெற்றி இருக்குங்கிறதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. சரிங்களா? கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. அதனால் நம்முடைய தொழிலில் பார்ட்னராக கடவுளை வச்சு நீங்களும் சரி நானும் சரி தொடர்ந்து செயல்படணுங்கிறத வேண்டுகோளோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நல்ல சாட்சிகளை கர்த்தர் கேட்க உதவி செய்தார். வேதத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையிட்ட நம்பி பொறுப்புகளை கொடுக்கும் போது அந்த பொறுப்புகளை ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி அதை கையாளுகிறார்கள். பிசினஸ்ல தோல்வி, பிசினஸ்ல சக்சஸ் ரெண்டையுமே தேவன் ஒரு மனுஷனுடைய கையில தான் கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம்.
அல்லேலூயா. உங்க பிசினஸ் சக்சஸா இருக்கணும் அல்லது உங்க பிசினஸ் தோல்வியில போகணும் அப்படின்னா அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேதத்தின் படி ஒரு தேவ பிள்ளை எப்படி நடக்கணும். ஆமென். இன்னைக்கு உலகத்துல ஆண்டவரே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா வாழ்ற அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய டாப் மோஸ்ட் பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் ஆண்டவரை பத்தி சரியா தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க எல்லாம் அப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. வியாபாரத்துல தவறு செய்யாம, வியாபாரத்துல கலப்படம் செய்யாம நம்ம எப்படி பாச நல்லா மேல வர முடியும்? நமக்கு நாமே சிலத்தை பேசிக்கும். ஆனா வேதத்துல சில சட்ட திட்டங்கள் இருக்கு. முதல்ல நான் வேதத்தின் ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்க நினைச்சாதான் ஆண்டவர் உங்களுக்கு உங்களை நம்பி பிசினஸ் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அதுல கர்த்தர் ரொம்ப கவனமா இருப்பார். அப்ப வேதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது, Psalms number 37 verse 25, சங்கீதத்தின் புஸ்தகம் 37 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது நீதிமான் என்கிற ஒரு வார்த்தை அங்கே எழுதுகிறதை கவனிக்கிறோம். ஆமென். வேதத்தில் நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. இந்த ஆசீர்வாதம்ன்றது உங்ககிட்ட தொடங்கி உங்களோடு முடிந்து போவது அல்ல. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் உங்ககிட்ட தொடங்கி உங்களோட முடிந்து போகுது அப்படின்னா அது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. ஒரு அருமையான போதகர் தன்னுடைய வாழ்நாள்ல மரிக்க போகிற தருவாயில அவருடைய மகன் சொன்னாரா, அப்பா உங்களுக்கு பிறகு நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போறேன், எனக்கு தெரியல, பயமா இருக்கு, இவ்வளவு பெரிய திருச்சபையை நான் எப்படி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, மகனே இந்த தரிசனம் என்னோடு முடியுமானால் அது தேவன்கிட்ட வந்தது அல்ல, இந்த தரிசனம் உங்ககிட்டையும் கடந்து போகுமானால் அதுதான் அது தேவன் கொடுத்த தரிசனம். அப்ப தேவன் இந்த சபையை கொடுத்தது உண்மையானால் என்னோடு இது முடியாது, கட்டாயம் கர்த்தர் உன்னையும் நடத்துவார். அப்ப ஒரு பிசினஸ் என்பது, ஒரு ஆசீர்வாதம் என்பது, ஒரு லாபம் என்பது நீங்கள் உருவாக்கி வைத்து போவது உங்கள் பிள்ளைகளுக்கும் போகும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை, திரிஞ்சதை நான் பார்த்ததில்லைன்றாரு. அவன் சொல்ற, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானே. ரெண்டு வாழ்க்கையை கடந்து போறேன். நான் சின்ன பையனா அதுல இருந்து நான் கவனிக்கிறேன். இப்ப நான் எனக்கு கிட்டத்தட்ட 75 வயதாகிறது. தாவீதுக்கு பூரண வயது, விருத்தாப்பிய வயது 75. அவன் மரிக்க போகும்போது ஸ்தோத்திரம், யூத ரபிமார்கள் சொல்றாங்க அவருக்கு 75 வயது இருக்கும் அவர் மரிக்கும் போது. தாவீது விருத்தாப்பியம் உள்ளவனாய் அவன் மரித்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவன் சொல்றான், நான் இளைஞனாய் இருந்த போது பார்த்தேன், முதிர் வயதுமா நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை நான் காணவில்லை. அப்ப ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகிற ஆசீர்வாதம். அப்போ தேவன் பிசினஸ் கொடுக்கும் போது அதுல உண்டாகிற ஆசீர்வாதம் நீங்க மட்டும் இல்ல. ஆமென். இப்ப நான் இந்த சபையை ஆரம்பித்து நடத்துகிறேன்னா இது எனக்கு பிறகு என்னுடைய சந்ததி, என் பிள்ளைகள் இதை டேக் ஓவர் பண்ணி என்ன செய்யணும், நடத்தணும். அப்போ ஒரு பிசினஸ் நீங்க உருவாக்கி வைக்காம நீங்க ஏதோ வாழ்ந்தோம் போனோம், ஒரு பிசினஸ் செஞ்சோம், சாப்பிட்டோம், ஒரு கடனை கொஞ்சமா வச்சோம், மறிச்சோம், என் பிள்ளை அந்த கடனை கட்டினா, அது அல்ல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும். அப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு உங்க பிள்ளைகளுக்கு சக்சஸ்ஃபுல்லா அதை கொண்டு போகணும். அதான் சொன்னேன், ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரமா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்க குறைவா இருப்பது தேவ சித்தம் அல்ல. தைரியப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஆண்டவர் சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நான் எதையுமே கேட்கறதில்ல ஆண்டவர்கிட்ட. ஏதோ கிடைக்கிற வேலையை செய்யறேன், கிடைக்கிற சம்பளத்தை வாங்குறேன், கூலி வாங்குறேன், நான் பாட்டுக்கு என் பிள்ளைகளை வளர்த்தேன், அதுங்களை அப்படியே அனாதையை விட்டுட்டு போறேன். அல்ல, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பிசினஸ் உருவாக்கி வச்சுட்டு போகணும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு ஒரு பிசினஸை
தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு புது பிசினஸ் கொடுங்க. ஒருவேளை எனக்கு அந்த ஐடியா இல்லாம இருக்கலாம், நீங்க சொல்லலாம் எனக்கு ஒரு அந்த ஐடியா இல்லாம இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு நோக்கமே இல்லை, ஆனா இந்த பிசினஸ் கொடுத்து ஏன் வரேன்னா, நான் ஏன் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிசினஸ் ஏன் தரக்கூடாது. நீ கேட்ட தருவார தர மாட்டாரா? கட்டாயம் தருவார். அப்ப பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமான். அப்ப அந்த பிசினஸ்ல ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. நீ ஒரு நீதிமானா இருந்தாதான் கர்த்தர் உங்களுடைய பிசினஸை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப பைபிள்ல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், வாசித்து பாருங்கள் என்னோட கூட. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், நீதிமான் எப்படி வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 15, 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆதி மனிதனுக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்தார். ஆமென். அவன் சம்பாதிக்கல, அவன் பிரயாசப்படல. God has given the Garden of Eden. கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்துக்குள்ள அவனை கொண்டு போய் வைத்து, ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் அவன் போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆயத்தப்படுத்திட்டார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம வேலை என்ன? பெற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்ம வேலை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு நான் கிரியேட் பண்ணி இல்ல, கர்த்தர் எல்லாம் வச்சிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படும் உறுதி, காணப்படாதவளின் நிச்சயம். அப்ப வேதனை சொல்லு, நல்ல அழகான தோட்டத்தை தேவன் உண்டாக்கி, அதுல நீரூற்றுகளை உண்டாக்கி, கனிமரங்களை உண்டாக்கி, எல்லாத்தையும். ஆனா நம்ம வேலை என்னன்னா, அதை காக்கவும் அதை பண்படுத்தவும் அவனை கொண்டு போய் அங்கே வைத்தார். அப்போ ஒரு காரியம் பிசினஸ் பண்ண போற பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் எனக்கு பொறுப்பை கொடுப்பார். பொறுப்பை கொடுக்கணும் உங்களை நம்பி, அவ்வளவுதான். அப்ப எனக்கு பொறுப்பை தேவன் கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை நம்பி ஒரு பொறுப்பை. அப்ப ஆதாம நம்பிதான் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அப்புறம் அந்த வார்த்தை கவனிங்க, கொடுத்தார். அவன் ஒன்னும் உண்டாக்கல, அவன் ஒன்னும் செய்யல, அவன் ஒன்னும் பிரயாசப்படல, அவன் ஒன்னும் கஷ்டப்படல. அவன் எப்ப கஷ்டப்பட்டான்னா, அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த போது, துரத்தப்பட்ட போதுதான் உன் நெற்றி வியர்வை நிலத்துல விழுந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான், ஏன்னா அந்த அந்த நீதிமான் என்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா செய்யலனா தான் கர்த்தர் அவனை அதை விட்டு துரத்துறாரு. அப்போ ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், எனக்கு பொறுப்பை கொடுக்கிறவர் மனுஷன் அல்ல, கர்த்தர். சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமீன் கூட? உங்களுக்கு பொறுப்பை யார் கொடுக்கணும்? அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுங்க, நான் ஒழுங்கா செய்வேன் இந்த வேலையை, நான் பிசினஸ் ஒழுங்கா பண்ணுவேன். ஸ்தோத்திரம். எனக்கு என்ன நம்பி நீங்க கொடுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க சொல்லணும், எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த பிசினஸ்ல, நான் ஒரு ஜீரோ, பூஜ்ஜியம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்று, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன். நீங்க எதை கொடுத்தாலும் கருத்தா செய்வேன். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஊழியத்தை தேவன் என் கையில கொடுத்திருக்கிறார். நான் இதை கருத்தா செய்யணும், நேரத்துக்கு ஓடி வந்து செய்யணும், என் ஜனங்களை கூட்டணும், இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று, எல்லாத்தையும் பிரிச்சு ஊழியத்தை நடத்தணும். வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சமா, இழுத்து மூடனமா, போனமா, எல்லாம் போயிட்டு வாங்க, அப்படி அல்ல. தேவன் என்னை காக்கவும் பண்படுத்தவும், உங்களெல்லாம் பண்படுத்தணும். உங்களை தரித்திரத்தில் வைக்கிறது ஊழியக்காரனுடைய எண்ணம் அல்ல. நான் விரும்புறேன் என் சபையிலிருந்து பிசினஸ் மேன் என்ன செய்யணும், எழும்பு. அப்போ ஒரு காரியம் தெளிவா புரியுது. ஆதியாகமத்தில் தேவன் சொல்றாரு, பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்து மனுஷன் உங்களை நம்பி பொறுப்பை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆள் பார்ப்பான், ஆடை பார்ப்பான் இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படிமா. நம்மளெல்லாம் பார்த்தா எவனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஸ்தோத்திரம். நமக்கு எங்க எப்படி போகணுன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு மட்டும் தான் நல்லா போவோம். ஒரு பேங்க்குக்கு போகணுன்னா இருக்கிற பழசை எடுத்து போட்டு அவன் பார்த்தோன்னே சொல்லிடுவான், இதுக்கு கொடுக்கறது விளங்காது, உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவான். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தை செய்யறேன்னா ஏனோ தானன்னு போட்டு வந்து நின்னா இந்த வியாபாரம் எடுபடாது, நான் சொல்ற வார்த்தை எடுபடாது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா நான் ஒழுங்கா செய்வேன். தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. யார்கிட்ட கொடுத்தா ஒழுங்கா செய். இதை கொடுத்து அவன் ஒழுங்கா செய்யாத போது கொடுத்த பொறுப்பையும் தேவன் எடுக்க முடியும். அதான் வேதத்தினுடைய நீதி. ஹல்லேலூயா. நீங்க நீதிமானா இருப்பீர்களானால் உங்களை கண்டிப்பா அதனுடைய சட்டத்திட்டம் என்ன,
ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு என்ன நம்பி என்னாலேயோ என்ன நம்பி மற்றவர்களோ பொறுப்பை கொடுக்க முடியாது. பொறுப்பை கர்த்தர் தான் கொடுக்கணும். உங்களுக்கு பிசினஸ் யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். என்ன பிசினஸ் நீங்க தெரிந்தெடுக்க கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு இந்த பிசினஸை கொடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 25 பிசினஸ் பண்ற தேவ பிள்ளைகள் எப்படி சட்டத்தின்படி செய்ய வேண்டும். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, turn your Bible with me, the book of Exodus chapter 23 verse 23-12 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. அல்லேலூயா. இந்த 12ஆம் வசனம், 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எப்படி நடந்து கொள்ளணும்? 6 நாள் உன் வேலையை செய்ய, 7ஆம் நாள் அது கர்த்தருடைய ஓய்வு. ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? 7ஆம் நாள் தேவனுடைய வார்த்தையின்படி ஓய்ந்திருக்கு. அந்த நாள்ல பிசினஸ் பண்ணக்கூடாது. எப்படி பாஸ்டர்? இதெல்லாம் உலகம் ஒத்துக்குமா பாஸ்டர்? ஒருத்தர் சொல்றாரு, கடையை என்னால மூடவே முடியாது, ஏன்னா காம்படிஷன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க எஸ்தரின் புஸ்தகத்துல வாசித்து பாருங்கள். கதிர்களை எடுக்கும் போது கதிர்களை சிந்தி விடுவார்கள். போவாஸ் சொல்றான், கதிர்களை சிந்தி விடுங்கள், அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும். ஏப்பா, நீ கடையை 7ஆம் நாள் சட்டத்தின்படி சாத்தி பாரு, இன்னொருத்தன் உங்க காசுல சாப்பிடுவான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ உழைக்காத காசை 6ஆம் நாளே கத்த தருவார். இன்னைக்கு ஆண்டவர் சின்ன பிசினஸ் கொடுக்கும் போதே 7ஆம் நாள் நீங்க ஓய்ந்திருக்க மாட்டேங்கிறீங்களே, இன்னும் ஒரு பெரிய லெவல்ல கத்தர் கொடுத்தா எப்படி நீங்க ஓய்ந்திருப்பீர்கள்? 7ஆம் நாளும் போய் நான் கேட்கிறேன், அப்படி சம்பாரிச்சு நீ பெரிய லட்சாதிபதி ஆயிட்டீங்களா இல்ல கோடீஸ்வரர் ஆயிட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் பிரசங்கத்துக்கு கேட்கலாம் பாஸ்டர், நல்லா இருக்கும். நான் சொல்றேன், சட்டத்திட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆமென். அல்லேலூயா. நீங்க வியாபாரம் தேவன் கொடுக்கணும்னு சொன்னா இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும். கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தை நான் கொடுத்துட்டு இவன் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே இவன் நினைவுகளை நான் அறிவேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு தெரியும். இவன் உள்ள போனா எப்படி இருப்பான், இவன் உள்ள போனா என்ன பற்றி கொள்வானா இல்ல கானானிய தெய்வங்களை பிடிப்பானா ஆண்டவருக்கு தெரியும். அப்பவே சொல்லிட்டாரு, இவன் இருதயம் நல்லா இல்ல. ஆண்டவர் ஒரு பிசினஸ் உங்க கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே, 7ஆம் நாள் ஹலோ என்ன செய்வேன்? ஓய்ந்திருப்பேன். எவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்தாலும் 7ஆம் நாள் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் ஒத்து வராது பாஸ்டர். இன்னொருத்தன் பாருங்க, எழுத்தாப்புல கடையை போட்டான், அவன் 7ஆம் நாள் எங்க ஆட்கள்லாம் அங்க போயிடும். நான் சொல்றேன், இதை கொடுத்தது கர்த்தர்னு நம்புனா நீ 7ஆம் நாள் ஓய்ந்திரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கஷ்டமா தான், கஷ்டப்பா இருக்குல்ல. இதை நான் எதிர்பார்த்தே வரல பாஸ்டர். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் எப்படி வியாபாரம் செய்யறது, நான் எப்படி பொழைக்கிறது? அன்னைக்கு தான் 2 மடங்கு சம்பளம். ஒருத்தர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்தாதான் 2 மடங்கு வியாபாரம் ஆகுது பாஸ்டர். ஸ்தோத்திரம். அப்ப நான் ஒண்ணு பண்றேன். அது சொல்லேன், அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் எல்லாரையும் கடைக்கு ஆளை போட்டுட்டு நான் வந்துட்டுமா? இது மிகப்பெரிய தந்திரம். இது தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய தந்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கதவை சாத்துங்க ஞாயிற்றுக்கிழமை. நான் சொல்லலப்பா, இது கொஞ்சம் கஷ்டம். வேதம் சொல்லுது, 6 நாள் உன் அடிமை பெண் எல்லாரும் ஓய்ந்திருங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாடு பாஸ்டர். சில பழைய ஏற்பாட்டுக்காக நீ வாக்குத்தத்தம் எடுக்காம இருப்பீங்களா? சில சட்டத்திட்டங்களை நீங்க கை கொள்ளாம இருப்பீங்களா? ஏன்னா தேவனுடைய நாள் அது. அதுக்காக சொல்ல வரேன், 7ஆம் நாள் யாருடையது? கர்த்தருடைய நாள். அந்த நாளை வேலை நாளாக்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. அந்த நாள் தேவனுடையது. இதான் சட்ட. வியாபாரிகளுக்கு சட்டத்திட்டம்னா பொறுப்பை கொடுக்கிறவர் கர்த்தர். 7ஆம் நாள் தேவனுடைய நாள். நான் அந்த நாள்ல நானும் என் வேலைக்காரர்களும் என்ன செய்வோம்? ஓய்ந்து. அது வந்தா ஏதோ கஞ்ச கூழ குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட அந்த நாள் கிடைச்சா அந்த ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு தெரியுங்களா, 3000 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் சொல்றேன், சட்டத்திட்ட வேதத்தினுடைய சட்டத்தை மீறி நீ செய்தா அந்த 3000 உன் கையில் நிற்காது. ஆமென். ஆமாவா இல்லையா? நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப வியாபாரம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உடன்படிக்கைக்குள்ள வாங்க. சொல்லுங்க, எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய வியாபாரம் கொடுத்தாலும் நான் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீ எவ்வளவு பெரிய சபை கொடுத்தாலும் 7ஆம் நாள் எல்லாருக்கும் லீவ் விட்டுருவேன்.
அதை நான் சொல்ல முடியாது. நீங்க வியாபாரம் செய்யணும்னு சொல்லலாம், ஆனா நான் சபையை சாத்திட்டு போக முடியாது. இல்ல, என் வியாபாரம் வேற, உங்க வியாபாரம் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு 6 நாள் லீவ் கொடுத்தாலும் 7ஆம் நாள் என் கடையை திறந்து தான் வச்சாகணும். தோத்திரம். அப்ப நீங்க இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வாரு? அந்த புது வியாபாரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது வாசிக்கலாமா? யாத்திராமத்தின் புஸ்தகம் 35:35 நான் வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் ஒரு சட்டம் சொல்றாரு. ஹல்லேலூயா. யாத்திராகம் 35:35. சித்திர வேலையையும் சிற்ப வேலையும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். ஞானத்தினால நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகா சொல்லல. இந்த வேலையை செய்யறதுக்கு, ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செய்கிறதுக்கு சாதாரண ஞானம் பத்தாது. விசித்திரமான, வினோதமான, யூகித்து செய்கிற, யோசித்து செய்கிற. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உங்க பிசினஸ்ல சாதாரண மைண்ட் இருக்க கூடாது. ஆமென். யூகித்து செய்கிற, வினோதமான, விசித்திரமான. தந்திரம் எழுதல. வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது? தந்திரம் இருக்கக்கூடாது. நான் உங்களெல்லாம் எப்படி திரும்ப பார்க்குறேன்? இப்போ பெரிய பிஸ்னஸ் மேனாக பார்க்குறேன். நீங்கள் ஏன்னா என்னைக்குமே ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விதை தான் பெரிய ஆலமரத்தையே பெரிய ஆலமரமாக்கும். ஆமா இல்லையா? அவ்வளோ பெரிய ஆலமரமாக முளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விதையில தான் அந்த மரம் வருது. அப்போ உங்களுக்குள்ள அந்த விதையை நான் பார்க்குறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. என்னமோ போனப்பா, நல்லா இருந்துச்சுப்பா வியாபார ஜபம் இல்லை, நான் அதுக்காக நடத்தலை. கர்த்தர் உங்களை எல்லாரையும் உருவாக்கணும், உங்களை எல்லாரையும் பிஸ்னஸ் மேனாக மாற்றணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் கையை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் தொழிலாளியாவோ குறைந்த சம்பளத்துக்கு போகிறதை நான் ஒரு நாள் என்னால் ஒரு போதகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வழிகளை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வியாபாரத்தில் ஞானத்தை தருகிறவர் யாரு? ஆசரிப்பு கூடார வேலையை செய்யறதுக்கு சாதாரண சித்திர வேலை செய்யற பத்தாது. யூகித்து செய்கிறவன், வினோதமாய் செய்கிறவன், அந்த ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். உங்க பிசினஸ்ல என்ன ஞானம் வேணுமோ யார் தருவா? கர்த்தர் தருவார். ஆனா நீங்க நீதிமானா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். மேல இருக்க 2 காரியத்தையும் விட்டுவிட்டு 3வது காரியத்தை ஞானம் கொடுங்க ஆண்டவரே, ஞானம் கொடுங்க. ஞானம் கொடுக்க மாட்டார். கொடுத்ததை ஒழுங்கா தேவன் தான் இந்த பொறுப்பை கொடுத்தார், இந்த பிசினஸ் கொடுத்தாருன்னு சொல்லணும். 2வது, இதுல நான் சட்டத்திட்டத்தின்படி 7ஆம் நாள் என்ன செய்வேன்? தேவனுடைய ஆலயத்தில் ஓய்ந்திருப்பேன். இல்லைன்னா நீங்க என்ன வியாபாரம் செஞ்சாலும், கதர்னாலும் கத்தினாலும் கர்த்தர் செய்ய. ஏன்னா சட்டம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது சொல்லாது, வியாபாரத்துல ஞானம் கர்த்தர் தான் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். கேளுங்க, ஆண்டவரே இந்த வியாபாரத்தை நான் எப்படி செய்யணும்? ஸ்தோத்திரம். தானியேல்ட்ட ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவன் போய் ராஜாவுக்கு அர்த்தம் சொல்லல. ராஜாவே எனக்கு தவணை கொடும், சில நாட்கள் தவணை கொடும், நான் போய் ஜோம் பண்றேன். வீட்டுக்கு வரான், தன் சகோதரர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுகிறான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட சொன்னான், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் பேசட்டும், ராக்காலத்தில் வெளிப்படுத்தட்டும். ராக்காலத்தில் தேவன் அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் சொல்றேன், வியாபாரத்தில் ஆலோசனை தருகிறவர் யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கிறிஸ்தவ தொழிலாளர்கள், எத்தனை பெரிய முதலாளிகள், எத்தனையோ பேர் சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? அவங்க ஒரு நாள் ஜெபத்தை, அந்த வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் நான் கர்த்தரோட இருப்பேன்றாங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பெரிய பெரிய பிசினஸ் பண்ற கிறிஸ்தவ முதலாளிகள் என்ன சொல்றாங்க? நான் காலையில வியாபாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம், வெகு நேரம் கர்த்தரோட காத்திருப்பேன். இன்னைக்கு யார் வருவா, யார் செய்வா, என்ன பிசினஸ் செய்யணும், யாரோட தொடர்பு, எல்லா ஞானத்தையும். ஏன்னா இந்த ஞானம் இல்லாம தான் எல்லாத்தையும் நம்ம இழந்து போறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரு. கேளுங்கள், ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எனக்கு நான் சொல்றேன், ரொம்ப நேரம் அழுது புரண்டு உங்களால ஜெபம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேளுங்க. தகப்பனே எனக்கு வியாபாரம் செய்ய ஞானம் கொடுங்க. ஞானத்தை கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு அந்த வியாபாரத்துல நுணுக்கமான, விசித்திரமான, வினோதமான ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரும் செய்யாத பிசினஸ் கர்த்தர் என்ன செய்வாரு? அதுக்கு நாங்க சாட்சி, நாங்க சாட்சி. இந்த ஊழியத்துல நாங்க இதுவரைக்கும் இந்த ஈரோடு பட்டணத்துல இல்லாத நிறைய ஊழியங்களை நாங்க யோசிக்கவும் இல்லை, யூகிக்கவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ 50 வருஷம் 60 வருஷம் எத்தனையோ பெந்தேகோஸ்து திருச்சபைகள் இந்த ஈரோட்டில் இருக்கு. ஆனா அவங்க செய்ய முடியாத ஒரு சில ஊழியங்களை எப்படி கர்த்தர் கொடுக்கிறாரு? ஜெபம் கேட்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு புதிய ஊழியங்களை கொடுங்க.
ஆமென். 24 மணி நேரம் பூட்டப்படாத வாசல்களை கொடுங்க, எங்களுக்கு வேணும், எங்க சபை திறந்தே இருக்கணும். இப்ப பாருங்க, என்னைக்கு பண்ண ஜெபம், இன்னைக்கு இந்த மேட்ரிமோனி ஊழியத்துக்காக காலையில 10 மணிக்கு சபையை திறந்தா சாயந்தரம் தான் மூடுறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுக்கிற அந்த காரியங்களை நாம பெற்றுக்கொள்ளணும். ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த வியாபாரத்துல கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. நீங்க நினைக்கல நாங்க பெண்கள், எங்களுக்கு எத்தனையோ பெண்கள் சக்சஸ்ஃபுல்லான வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். லாரி தொழிலில் ஒரு பெண் நாமக்கல்ல மிகப்பெரிய தொழிலாளி, முதலாளியா இருக்கிறாங்க. ஏன் செய்யக்கூடாது? கர்த்தர் ஏன் உங்களை எழுப்பக்கூடாது? போதுப்பா சார், கொஞ்சமா வருமானம் வந்து நான் ஒரு முதலாளியா இருந்தேன். இல்லை நான் அதுக்காக பேசல. அது நீங்க சாதாரணமா செய்ய முடியும். நான் சொல்றது பெரிய லெவல்ல கர்த்தர் உங்களை செய்ய, உங்களை பலப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டார். வாசித்து முடிக்கல. உபாகமத்தின் புஸ்தகத்துல தேவனுக்கு மகிமை 25ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 25 13 முதல் 15 வசனங்கள். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். பலவிதமான நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்லு, எடக்கல்லு குறையக்கூடாது. அப்படின்னா என்ன? உன் வியாபாரத்துல உண்மை இருக்கணும். அது சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ என்ன இருக்கணும்? கல்ல மாத்திராத சுமுத்திரையான நிறைக்கற்கள் இருக்க வேண்டும். ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஏமாற போகிறது நீங்களா தான் இருப்பீங்க. வியாபாரத்துல யாரை என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாற்றி விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த வியாபாரத்தில், கர்த்தர் கொடுக்கிற வியாபாரத்தில், ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. என் நிறைக்கற்கள் சரியா இருக்கும், எடைக்கற்கள் சரியா இருக்கும், என் பையில இருக்க கற்கள் சரியா இருக்கும், நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். முதல் மூலதனமே என்னது? நீங்க சொல்ற வார்த்தை தான். கத்திருக்குங்க, நான் ஏமாத்த மாட்டேன், ஏமாற்றி ஊழியம் தொழில் செய்ய மாட்டேன், யாரையும் என் பிசினஸ்ல ஏமாற்ற மாட்டேன், கள்ள பொருட்களை விற்க மாட்டேன், நல்ல பொருள் தான், அது டூப்ளிகேட்டா தான் சொல்லிருங்க, அது டூப்ளிகேட்னு சொல்லுங்க. தம்பி செய்யறாப்புல கருப்பட்டி தொழில சொல்லுவான், பாஸ்டர் இது நல்லது, இது வந்து டூப்ளிகேட், நான் சொல்லி தான் விற்பேன். இது டூப்ளிகேட், இது இவ்வளவு விலை, இது நல்லது இவ்வளவு விலை, அதானே உத்தமமான காரியம். அப்படி இருக்கணும்ல. அப்போ உங்க பிசினஸ்ல, கர்த்தர் கொடுக்க போற பிசினஸ்ல, ஆமென், இது உங்க பிசினஸ், கர்த்தர் கொடுக்க போற பிசினஸ், ஆமென் சொல்லுங்க. பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைத்தார். கர்த்தர் கொடுக்கும் போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன கொடுத்தாலும் நான் உண்மையா இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஊழியத்தை அழைக்கும் போதே சொன்னார், நான் அநேகர் அழைச்சேன் ராஜேஷ், ஆனால் நீ அவங்க எல்லாம் உண்மை இல்லாமல் போயிட்டாங்க ஊழியத்தில், நீ கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ உண்மையா இரு, நான் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. லாபம் வருதே, அது வருதே, இது வருதுன்ட்டு ஊழியத்தில் உண்மை இல்லாமல் போயிடக்கூடாது. ஊழியத்தில் உண்மையா இருப்போம், கர்த்தர் நிறைய கொடுப்பார். வியாபாரத்தில் உண்மையா இருங்க. நீங்க கேட்கும் போதே கேளுங்க, ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்ய நான் உண்மையா இருக்கிறேன், என்னை நம்பி கொடுத்தா நான் உமக்கு உண்மையா இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், இன்னும் 2 வசனம் இருக்கு, 19, 13. பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேவியராகமம் 19, 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிறரை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன புரிஞ்சது உங்களுக்கு? வெரி குட். உங்ககிட்ட சம்பளத்துக்கு இருக்கிறவனுடைய சம்பளத்தை ஏமாத்திராத. விடியற்காலம் மட்டும் அவனுடைய கூலி உன்கிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் சத்தம் ஆண்டவர்கிட்ட போகுமா, என்னை ஏமாத்திட்டான் ஆண்டவரே, என்னை ஏமாத்திட்டான் என் முதலாளி அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறாரா, அவர் உனக்கு உன் கூலியை பிடிச்சிருவார். உன்கிட்ட வேலை செய்தவனுக்கு உண்மையா கொடு. அல்லேலூயா. அந்த கூலிக்காரனுடைய கூலியை நீ பிடித்து வைத்திராத. அவன் வேலைக்கு தகுந்த மாதிரி காசு தாராளமா கொடு, சந்தோஷமா கொடு. எப்பா என்னோட நீ வேலை செய்யற, இன்னைக்கு அப்படிப்பட்ட முதலாளிகள்லாம் ரொம்ப கம்மிங்க இல்ல. சக்கியா புளிஞ்சிட்டு ஏதோ கொஞ்சமா கொடுக்கிற முதலாளிகள் தான் இந்தியாவில் நிறையா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வைர வியாபாரி ஒருத்தர் தனக்கு கீழே வேலை பார்த்த அத்தனை பேத்துக்கும் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. வைர வியாபாரி. ஸ்தோத்திரம்.
எத்தனையோ கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்றாரு. அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை பேத்துக்கும், அத்தனை தொழிலாளிக்கும் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கேட்டகரி வைஸா பெரிய பெரிய கார். இன்னைக்கு எத்தனை முதலாளிகள் அப்படி சந்தோஷமா தாராளமா செய்வாங்க இல்ல? 100 ரூபா கொடுக்கறதுல அவனுக்கு 200 ரூபா கொடுத்து பாருங்க, அவன் சந்தோஷமா செய்வான் அந்த வேலையை. அப்போ உங்களுக்கு கீழே கர்த்தர் கொடுக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு காலத்துல கூலி தொழிலாளியா இருந்திருக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? நீ ஒரு காலத்துல அடிமையா இருந்தா என்பதை மறந்து விடாத. எகிப்துல நீயும் அடிமையா இருந்த, கானானுக்கு போற எத்தனையோ ஜாதிகளை நீ ஜெயிப்ப, அவங்களெல்லாம் உனக்கு அடிமைப்படுத்துவேன், ஆனா அவங்களெல்லாம் அடிமையா நடத்திடாத. ஏன்னா ஒரு காலத்துல நீ அடிமையா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு உனக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு கீழே கர்த்தர் நிறைய பேரை கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அவனை கூலியை ஏமாத்திராத. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரெக்டா சம்பளம் கொடுங்க. வசனம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 112:5 வாசித்து முடிக்கிறோம். சாம்ஸ் நம்பர் 112, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 112:5 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஒரு நீதிமான், அவர் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாராளமா கொடுவோம். உங்ககிட்ட வேலை பார்க்குறவனுக்கு, கேட்குறவங்களுக்கு தாராளமா, ஆண்டவரே என்னை மட்டும் நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த பணமெல்லாம் என்னுடையதாகவே இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கே இருக்கட்டும். அப்படியா 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 உங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கணும்? ஆண்டவரே நான் நிறைய பேத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த தாராளமான இருதயத்தை கேட்டு வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன். அப்போ ஆண்டவர், நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஊழியத்தில், எனக்கு கீழே வரவனை நிச்சயமாக நான் அப்படி நடத்த மாட்டேன் ஆண்டவரே. 2வது, நல்ல சம்பளம் கொடுப்பேன் என் ஊழியக்காரனுக்கு. என் கூட இருக்க உடன் ஊழியருக்கு எனக்கு கூட கத்த கொடுப்பேன், பெருசு கொடுப்பேன். பெரிய சபை, மெகா சர்ச், அதை கொடுக்கும்போது நிறைய ஊழியர்கள் அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அதான் என்னுடைய இருதயம். ஆமென். அது நல்லா இருக்கும், ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், போக போக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்ல, இறங்கி கடன் கொடுக்கிறவன் அவன் பாக்கியவான். நல்லா உங்ககிட்ட வேலை பார்க்குற உங்களுக்கு உதவி செய்தவனை ஒரு நாள் ஏமாத்தாம அவனுக்கு நல்லா கொடுத்து அவனை ஆசீர்வாதமாக வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்பா. அப்படியே தேவன் இந்த ராத்திரி உங்கள் வியாபாரத்தை தலைக்க செய்யணும். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பொறுப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வியாபாரம் எனக்கு நீங்கள் கொடுக்கிறது, அதை பண்படுத்தவும் காக்கவும் மட்டும்தான் நம்முடைய பொறுப்பு. கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை கொடுங்க ஆண்டவரே, அதை நான் கரெக்டாக செய்வேன், உண்மையா செய்வேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதுல எந்த சுமுத்து ஆண்டவரே, தராசு கள்ள தராசு இருக்காது, கள்ள கற்கள் இருக்காது, நிறை கற்கள் இருக்கும் ஆண்டவரே, சுமுத்திரையான கற்கள் இருக்கும். நான் உண்மையா செய்வேன் ஆண்டவரே. எனக்கு கீழே இருக்க ஊழியக்காரனை பாடுபடுத்தவே மாட்டேன், அவனுக்கு நல்லா கொடுப்பேன் ஆண்டவரே. எங்க பிசினஸ் கொடுக்கும் போது 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கும் ஆண்டவரே. அந்த நாள் எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க? நீங்க மனசார சொல்லணும். அல்ல நான் சொல்றேன் இந்த வசனத்துக்காக சொல்லக்கூடாது. கர்த்தர் இதை காட்டில உனக்கு பெரிய பிசினஸ் கொடுப்பார். கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் பெரிய பிசினஸ் கொடுப்பார். ஆனா நீ சில உடன்படிக்கைக்குள்ள வரணும். 7ஆம் நாள், அந்த நாள் கர்த்தருடைய நாள். நான் ஆலயத்துல தான் இருப்பேன், செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், ஆலயத்துக்கு வருவேன், நான் ஆலயத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய பேர் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, சில பேர் செய்ய போறீங்க, அப்படித்தானே? யாரெல்லாம் நான் பிஸ்னஸ் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் இது இனிமேட்டு தான் தொடங்க போறீங்களா? இவங்களுக்கெல்லாம் கரங்களை தட்டி உங்கள் பிஸ்னஸ் சீரும் சிறப்புமா வானத்தின் பணியினாலும் பூமியினுடைய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தூக்குனவங்களெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அவசரப்பட்டு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடாத, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. அருமையா இன்னைக்கு சகோதரர் நல்ல சாட்சி கொடுத்தார் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி டர்ன் பண்ணுறாரு? 7 கோடி ரூபா. ஆனால் ஆள் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த உயர்வு எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அந்த பிஸ்னஸில் முதல்ல நன்றி சொல்லணும். அந்த நன்றி அவர் எந்த சூழ்நிலையில் சொன்னார்னா, தன் மகனை இழந்த சூழ்நிலையில் நன்றி சொன்னார். நம்ம எல்லாருமே பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள். அல்லேலூயா. நன்றி நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இந்த வருஷம் இந்த பிஸ்னஸில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் முடித்து 1 லட்ச ரூபா வேணாங்க, ஒரு 50,000 ரூபா உங்கள் கையில் வந்துச்சுன்னா ஒரே அந்த வாரம் ஃபுல்லாக பாட்டு உபவாசம்லாம் கிடையாது, பாட்டு. முதலாள சபைக்கு வந்துடுவோம், நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, வீட்டில் ஒரே சிரிப்பாக இருக்கும். இழப்பின் மத்தியில் ஒரு மனிதன் நன்றி சொல்லுவாரானால் எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டார். அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸில் நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் வந்துச்சு.
ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன சொன்னோம்? பிசினஸை மாத்திடலாமா, இந்த பிசினஸ் நமக்கு இனிமேல் செட் ஆகாது. நம்மளே முடிவு பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஒண்ணுமே பண்ணல, நம்மளா முடிவு பண்ணிட்டோம். ஆனா இந்த நாள் முதற்கொண்டு எத்தனை ஏற்றங்கள் இறக்கங்கள் வந்தாலும் இந்த பிசினஸ் ஆண்டவர் என் கையில கொடுத்திருந்தாருன்னா ஒரு நாள் அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். தொடர்ந்து போங்க. அல்லேலூயா. நல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தொடர்ந்து போ. ஆண்டவர் சொல்லிட்டார், தொடர்ந்து போ, உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டேன். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, வாழ்த்தும் போது துதிப்போம், தாழ்த்தும் போது ஆண்டவரை தூஷிப்போம் தேவ ஜனமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்ந்திருக்கிற காலங்களை காட்டிலும் நீ தாழ்ந்திருக்கிற காலத்துல ஏன் இந்த குறைவுன்னு நீ சிந்திக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து சொல்லுவேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் பிசினஸ் நான் உயர்த்துவேன். நல்லா சொல்லுங்க, ஆண்டவரை என் கையை நீங்க பிடிக்காதீங்க. சூழ்நிலை ஏற்ற இறக்கங்கள் வரப்போ உங்க கையை விட்டுட்டு ஓடி போறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. நல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, தேவஜனமே என் கையை நீங்க பிடிங்க ஏசப்பா. எந்த சூழ்நிலையிலையும் என் கையை நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. உங்க ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே, பிசினஸ்ல எத்தனையோ நஷ்டம் வர மாதிரி வரப்ப ஆண்டவரே உங்க கையை விட்டுட்டு போற சூழ்நிலைகள் எனக்கு வரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆனா என் கையை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க ஆண்டவரே. என் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்லுகிறேன் ஏசப்பா, இந்த கையை நீங்க பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. ஒரு தன்னுடைய மகனை இழப்பின் மத்தியிலையும் ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு நான் நல்லா நன்றி சொன்னேன். ஆண்டவருக்கு ஒரு 2 நிமிஷம் தேவ ஜனமே இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லிட்டு போங்க. நீங்க பெரிய லாபத்தை ஒன்றும் நீங்க சம்பாதிக்கலனாலும் அந்த குறைவான வருமானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் என்னோட நன்றி சொல்ல போறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. உதட்டில இருந்து வரக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் என் கையில கொடுத்த ஆண்டவரே பிசினஸ்க்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுக்க போகிற பிசினஸ்க்காக இயேசுவின் நாமத்தினாலே மனதார நான் உமக்கு நன்றி சொல்லிட்டு போறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன ஒரு பெரிய பிசினஸ் தொழில் அதிபரா என்னை நீங்க மாற்ற போகிறீர் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல விசுவாசத்தோடு. விசுவாசமானது நம்ம பார்க்கல கேட்கல, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போங்க தேவ பிள்ளையே. இந்த பட்டணத்துல உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை எந்த மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அடுத்து அதாவது என்னைக்குமே நம்ம முகஸ்துதியா நம்ம சொல்ற நபர் கிடையாது. ஆனா நம்ம பார்த்ததை தேவ சமூகத்துல சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இவர் ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்தாரு, இவருக்கு பக்கத்துல நடு சேர்ல வந்து ஃபோன் இருந்தது. இந்த ஃபோன்ல நிறைய மெசேஜ் வந்துச்சா ஃபோன் வந்துச்சான்னு தெரியல. ஆனா அவர் ஃபோனை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா தான் உட்கார்ந்துருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்ட ஒரு மனிதன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் தாங்க வந்திருக்கும், அதுவும் ஏர்டெல் கம்பெனிலேருந்து ஜியோலேருந்து தான் வந்திருக்கும், வேற யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஓயாம எடுத்து என்ன பண்ணுவோம்? நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு உணர்ந்தேனா என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யாருமே கிடையாது. அல்லேலூயா. மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனத்துல 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் பின்பு இவைகள் எல்லாம். சொல்லுங்க, பின்பு என்னது? ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, நகை, சொத்து, ஸ்தோத்திர, காரு, பேரு, புகழ், பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பின்பு இவைகள் எல்லாம். நீங்க என்னென்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க தேவ பிள்ளைகளே. ஆனா எதை தேடணும் முதல்ல? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண போறீங்க? ஆண்டவரே 6 நாள் நான் உழைக்க போறேன், 7ஆம் நாள் என் கடையை நான் பண்ண போறேன். ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா செஞ்சிடணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சகோதர மேல கண்ணை தருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அன்பு மகனே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்கக்கூடிய நாள். அந்த ஓய்வு நாளில நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு. முதலாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வா, பின்பு இவைகளெல்லாம் மீதி இருக்கிற 6 மாசத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கூகுள் மீட்ல பார்க்கிற தேவ பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த 6 மாதத்துக்கு பின்பாது இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுக்க போறார். அதற்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கைக்கு மறந்துடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இந்த உடன்படிக்கைக்கு எத்தனை பேர் இணங்குறீங்க? இனிமேட்டு நான் சண்டேனுடைய கடையை திறக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை என்னோட வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால கர்த்தர் உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தை மாத்த போறாரு. ஒரு உடன்படிக்கை இருக்கு, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உடன்படிக்கை கீழ்ப்படிந்த பிள்ளைங்களை வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் அசட்டை பண்ணிட்டு, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் தேவனுடைய சமூகத்துக்கு வராம என் பிசினஸ் தொழில் வியாபாரம்னு சொல்லி
நான் ஓடின நாட்கள் கிருபையா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்துல என்னையும் நினைங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஜெபங்க. யாக்கோபு போகிற வழியில ஸ்தோத்திரம், ஒரு வனாந்தரத்துல அவன் ஒரு கல் எடுத்து படுத்துக்கொண்டு ஒரே ஒரு பொருத்தனை பண்ற, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற எல்லாவற்றிலையும் அந்த ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார், அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். சொல்லி முடிச்சிடலாமா? ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற இருதயமே இல்லைன்னா ஓப்பனா சொல்லிருங்க. உங்களை தேடுகிறவங்க இருதயம் எனக்கு இல்லை ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பா. ஞாயிற்றுக்கிழமை நாளில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்குண்டான கிருபை எனக்கு கொடுங்க. இப்ப சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து, பின்பு இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படுமா கூட கொடுக்கப்படுமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பின்பு மனுஷன் கொடுப்பான். நீங்க 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் தான் கொடுப்பான். ஆனா என் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா பின்பு கூட கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எந்த அளவின்படி அளக்கிறானோ அவன் மனுஷன், எந்த அளவின்படி திருப்ப கூட கொடுக்கிறார் ஒரு கர்த்தர். தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முதற்கொண்டு எங்க பிள்ளைகள் செய்கிற வியாபாரத்தில் கூட ஆசீர்வாதங்கள் வருவதாக, கூட நிறைவு வருவதாக, அதிகப்படியான லாபம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக மத்தேயு 9:26 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போவார். ஒரு சிறு பெண் வந்து மரித்து போயிடுவா. மரித்து போனோடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க இவ வந்து செத்துட்டா. உடனே ஆண்டவர் சொன்னாரு, சாகல, இவ தூங்கிட்டு இருக்கிறா. என்னங்க, தூங்கிட்டு இருக்கிறா. எல்லாம் சிரிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளையுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு, தூக்குறாரு. அந்த பிள்ளை உயிரோட. அடுத்த வசனம் மத்தேயு 9:26 சொல்லுது, இந்த சங்கதி அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை, FB இல்லை, யூடியூப்ல, சோஷியல் மீடியா ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதம் ஒரு நைட்ல ஃபேமஸ் ஆயிருச்சு. உங்களை கர்த்தர் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சோஷியல் மீடியா நிறைய இருக்கு, யூடியூப் நிறைய இருக்கு. உங்களுடைய வியாபாரத்தை நீங்க வந்து யூடியூப்ல போடலாம். ஆனா ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள் எந்த சோஷியல் மீடியாவும் இல்லை தேவஜனமே. கர்த்தரோடு அவர் இருந்ததுனால, பிதாவோடு அவர் இருந்ததுனால அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று, உலகம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டார், ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வியாபாரத்தை நான் பிரசித்த பண்றதை காட்டிலும் ஜனங்க சொல்லணும், இந்த மனுஷன் ரொம்ப நேர்மையான மனுஷன்ப்பா, இந்த மனுஷன் உண்மையா பிசினஸ் பண்ணுவாருப்பா, இந்த மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத லஞ்சத்தை வாங்க மாட்டார், கரெக்டா செய்வாரு. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஆண்டவர் தன்னை பிரசித்தப்படுத்திக்கல. இந்த பிள்ளைய உயிரோட எழுப்பினதை ஜனங்க கேள்விப்பட்டு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் விளம்பரம் பண்ணிட்டான். இயேசு ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்பினார். இந்த பிசினஸ் மீட்புக்கு அப்புறம் உங்களை குறித்த பிரசித்தம் நீங்க பண்ண மாட்டீங்க, அநேகர் உங்க நிமித்தமாக சொல்லப்படுவாங்க. இந்த கடைக்கு போங்க, தரமான பொருள் கிடைக்கும். கடினமான வியாபாரமா பிசினஸா இந்த மனுஷன்ட்ட போங்க, அதை சூப்பரா செஞ்சு கொடுப்பார். இந்த கட்டடமா இவர்கிட்ட கொடுங்க, சூப்பரா அழகா இந்த மனுஷன் கட்டடம் கட்டி கொடுப்பார். ஏங்க பேதை அவர் ஞானி ஆக்க கூடாது? முடிச்சிடலாமா சொல்லி, ஆண்டவரே என்னால என்னை பிரசித்தி பண்ண முடியாது. ஆண்டவர் எந்த ஆடும் கொடுக்கல அந்த நாட்களில், அந்த சோஷியல் மீடியா இல்லை. ஆனா அநேக ஜனங்கள் போகிறவர்கள் வருகிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இயேசு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். வரப்போற நாட்களிலே உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தா நீங்க படுத்த வேணாம். உங்களை போகிற வருகிற உங்க கடையை கடக்கிற உங்க வியாபாரம் தெரிந்த அநேக பிள்ளைகள் இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கான காரியங்களை செய்வா. எல்லாம் கரங்களை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியா நம்ம சபையில நிறைய வியாபாரிகளை தேவன் எழுப்பி வித்தியாசமான வியாபாரம் செய்யறவங்க எல்லாரும் ஒரே தொழில் அல்ல. நம்ம சபையை நம்ம தான் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆண்டவரே, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற, பயப்படுகிற, அவிசுவாசமுள்ள எத்தனையோ இருதயங்கள். நீங்க அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அடுத்த வியாபார கூட்டம் 3 மாசம் கழிச்சு நடக்கும்போது எங்கள்ல நிறைய பேர் பெரிய பெரிய வியாபாரிகளா மாறும். எங்க சபையிலிருந்து நிறைய வியாபாரிகளை எழுப்பணும். சக்சஸ்ஃபுல்லான வியாபாரங்களை கட்டளையிடணும். அது வந்து பில்டிங்காக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், என்ஜினியரிங் இருக்கலாம், அதே போல் வியாபாரமாக இருக்கலாம், பழக்கடையாக இருக்கலாம். எந்த பொருள்
சொல்லுங்க, வித்தியாசமா வித்தியாசமா வியாபாரிகள் எழும்பணும். கர்த்தர் அப்படி எழுப்பி கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க பண்ற ஸ்தோத்திரம் தான் கர்த்தர் தேச சபைக்குள் அப்படிப்பட்ட வியாபாரிகளை தேவன் எழுப்பும்படியா. ஆண்டவரே, வாலிபர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, வாலிபர்கள் எழும்பட்டும், தாய்மார்கள் எழும்பட்டும், வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும். ஆண்டவரே, தகப்பன்மார் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்க சபையை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வியாபார கூட்டத்தில் அநேகர் வியாபாரிகளை சக்சஸ்ஃபுல்லான ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எழுப்புவீராக. அப்படிப்பட்டதான உன்னதமான அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல் வருவதாக. ஆண்டவரே, தேவனுடைய கரம் வருவதாக. தேவன் இந்த பொறுப்புகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அநேகர் புதிய பிசினஸ்களை தொடங்குவார்களாக. ஆண்டவர், அதற்கேற்ற லோன் கிடைப்பதாக, அதற்கேற்ற பொருளாதாரம் கிடைப்பதாக, அதற்கேற்ற ஆலோசனை, அதற்கேற்ற தைரியம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பட்டணத்தில் நடக்கிற எல்லா பிசினஸை ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, அநேக பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் சபைகளுக்குள்ளிருந்து எழும்பட்டும். ஈரோடு மாவட்டத்தில் சபைகளுக்குள்ளிருந்து வியாபாரிகள் எழும்பட்டும். நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமே சமாதானமும் கர்த்தருடைய வருகை அனைவரோடு கூட இன்றைக்கு என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஒருத்தர் வாழ்த்துங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு புது பிசினஸ் கொடுப்பாருன்னு வாழ்த்துங்க.